டிஎன்பிசி குரூப் 4 ஒரிஜினல் வினாத்தாள் 2013 எப்போ நடந்தது அப்படின்னா 25/8/2013 பொது தமிழ். இப்போ இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம விளக்கமான விடைகளோட சேர்த்தே பார்க்கலாம். பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான ஓமையை தேர்ந்தெடுத்தெழுதுக. உலக நிலைகளை அறியாதிருத்தல் அப்படிங்கிறது ஆன்சர். கிணச்சு தவளை போல, அதாவது இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கீரியும் பாம்பும் போல் அப்படின்னா பகை, இலவு காத்த கிளி போல் அப்படின்னா கிடைக்காத ஒன்றிற்காக காத்திருத்தல், கிணற்று தவளை போல் அப்படின்னா உலக நிலைகளை அறியாதிருத்தல், அனலிடைப்பட்ட புழு போல் அப்படின்னா தாங்க ஒண்ணா துன்பம் அடைதல். பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும். பண்பு தொகை பொருந்தாத சொல் எது அப்படின்னா மலர் சேவடி. மலர் சேவடி அப்படிங்கிறது ஓமை தொகை. பண்பு தொகையினை அப்படின்னா மை விகுதி பெற்று வரும். மீதி இருக்கிறது நெடுந்தேர், நெடுமை ப்ளஸ் தேர், நெடுந்தேங்கிறது பண்பு தொகை. அடுத்து செங்கோல் அப்படிங்கிறது செம்மை ப்ளஸ் கோல், இதுவும் பண்பு தொகை. கருங்குரங்கு அப்படிங்கிறது கருமை ப்ளஸ் குரங்கு, கருங்குரங்கு, இதுவும் பண்பு தொகை. இதில் பொருந்தாத சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது மலர் சேவடி ஓமை தொகை. பெயர் சொல்லின் வகை அறிதல். கரியன் என்ற பெயர் சொல்லின் வகை அறிக. கரியன் என்ற பெயர் சொல்லின் வகை பண்பு பெயர். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம். இப்பாடலடியில் இடம்பெற்றுள்ள நடலைக்கு இணையான ஆங்கில சொல் அஃப்ளிக்ஷன். நடலை அப்படின்னா துன்பம். ஆதிரையான் என்ற பெயர் சொல்லின் வகை அறிக. ஆன்சர் சி, காலப்பெயர். பொன்னன் அப்படிங்கிறது பொன் ப்ளஸ் இன் ப்ளஸ் அன், பொருட்பெயர். வெற்பன் அப்படிங்கிறது வெற்பு ப்ளஸ் அன், இடப்பெயர். ஆதிரையன் அப்படிங்கிறது ஆதிரை ப்ளஸ் இ ப்ளஸ் அன், காலப்பெயர். கண்ணன் அப்படிங்கிறது கண் ப்ளஸ் அன், சினைப்பெயர். கரியன் அப்படிங்கிறது கரி ப்ளஸ் அன், பண்பு பெயர். சொல்லன் அப்படிங்கிறது சொல் ப்ளஸ் அன், தொழிற்பெயர். அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆதிரையான் என்ற பெயர் சொல் வகை என்ன அப்படின்னா காலப்பெயர். ஆன்சர் காலப்பெயர். இழுக்கலுடையுளி ஊற்றுக்கோலச்சே ஒழுக்கமுடையார் வாய் சொல். அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இணையான ஆங்கில பதத்தினை தேர்க. ஊற்றுக்கோ அப்படிங்கிறதுக்கு இணையான ஆங்கில சொல் என்ன அப்படின்னா சப்போர்ட்டட். வினாவில் கொடுக்கப்பட்ட குறளின் பொருள்: நல்லொழுக்கமுடைய சான்றோரின் வாய் சொற்கள் வழுக்கும் சேற்றில் உதவும் ஊன்றுகோல் போல் வாழ்க்கையில் நமக்கு எப்போதும் உதவியாக இருக்கும். அப்போ ஊன்றுகோல் அப்படிங்கிறது சப்போர்ட்டர், அசிஸ்டன்ட் உதவியாளர், ஸ்டாஃப் அலுவலர், ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள். இந்த மூணு மீதி இருக்கிற ஆப்ஷனில் கொடுத்தது. தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. இதில் ஆன்சர் பி, இலக்கியா புத்தாடை அணிந்தால். இதுதான் தன்வினை வாக்கியம். மீதி இலக்கியா புத்தாடை அணிந்தால்ங்கிறது தன்வினை. இலக்கியா புத்தாடை அணிவித்தால் ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க, அது கொடுத்துருக்காங்க, அது பிறவினை. ஆப்ஷன் சி புத்தாடை இலக்கியாவால் அணிவிக்கப்பட்டது, செயற்பாட்டு வினை. ஆப்ஷன் டி இலக்கியா புத்தாடை அணியால் அப்படிங்கிறது எதிர்மறை வாக்கியம். திருவிக்க இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 430. பொதுமை வேட்டல் என்ற நூலின் ஆசிரியர் திருவிக்க. இந்நூலின் மைய கருத்து நாடு, மதம், இனம், மொழி, நிறம் அனைத்தையும் கடந்து உலகத்தையே ஒரு குடும்பமாக கருதுவதாகும். இந்நூலில் 44 தலைப்புகளில் 430 பாக்கள் உள்ளன. தளி ஈ இலக்கண குறிப்பு அறிக. சொல்லிசை அளபடை. தளி ஈ அப்படிங்கிறது சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை ஈ என்ற எழுத்தில் முடிந்திருக்கும். உரநசை ஈ, நசை ஈ, நிறை ஈ அப்படிங்கிறது எது அப்படின்னா சொல்லிசை அளபடை. உலகம் என்ற தமிழ் சொல்லின் வேர்ச்சொல் எது? உலகு. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அவன் கவிஞன் அல்லன். அன்று ஒருமை அக்ரிணை. அல்ல அப்படின்னா பன்மை அக்ரிணை. அல்லன் அப்படிங்கிறது ஒருமை உயர்திணை. அல்லர் அப்படிங்கிறது பன்மை உயர்திணை. அவன் கவிஞன் அல்லன். அல்லன் அப்படின்னா ஒருமை உயர்திணை. அப்போ இங்கே ஒருமை பன்மையற்ற பிழைத்தொடருக்கு ஆன்சர் அவன் கவிஞன் அல்லன் என்பதே சரியான தொடராகும். ஞான பச்சிலை என போற்றப்படும் மூலிகை தூதுவளை. தூதுவளையின் வேர்பெயர்கள் தூதுளை, சிங்கவள்ளி. இதனை வள்ளலார் ஞான பச்சிலை என போற்றுகிறார். பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்திய சொல்லை தேர்ந்தெடுக. வினைத்தொகை இது எது அப்படின்னா சூழ்கலல். சூழ்கலல்ங்கிறது வினைத்தொகை. சூழ்ந்த கலல், சூழ்கின்ற கலல், சூழும் கலல் என 3 காலங்களுக்கும் பொருந்தி வருவதால் இதை வினைத்தொகையாகும். செந்நாய், அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது செந்நாய், வெண்மதி, இந்த ரெண்டும் பண்பு தொகை. கண்ணோட்டம் அப்படிங்கிறது தொழிற்பெயர்.
தில்லையாடி வள்ளியம்மை டேஸ் நாட்டில் பிறந்தார். தென்னாப்பிரிக்கா. தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் 1898ஆம் ஆண்டு முனுசாமி மங்களம் இணையாருக்கு மகளாய் பிறந்தார். பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று சொல்ல கேட்ட பாடப்பட்ட நூல் எது? திருக்கோவையார். திருக்கோவையார் என்ற நூலின் ஆசிரியர் மாணிக்கவாசகர். இவர் எழுதிய திருவாசகமும் திருக்கோவையாரும் 8ஆம் திருமுறையில் அமைந்துள்ளன. இவர் தன்னை நாயகியாக பாவித்து திருவெம்பாவை என்ற நூலை இயற்றினார். அதனால் மனம் மகிழ்ந்த இறைவனார் மாணிக்கவாசகரிடம் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று கூறினார். அதனால் இயற்றப்பட்டதான் திருக்கோவையார் என்னும் நூலாகும். பரணி இலக்கியத்திற்கே பாவகை குறிப்பிடுக. களித்தாள் இசை. களவெளி 40 ஆன்சர் டி கொடுத்துருக்காங்க. களவெளி 40 புறப்பொருள். முதுமொழி காஞ்சி நிலையாமை. நாலடியார் வேளாண் வேதம். ஏலாதி ஆறு மருந்து. களவெளி 40 போர்க்கள கொடுமைகளை பற்றி விளக்கும் புறப்பொருள் நூலாகும். ஃபஸ்ட்டு கொஸ்டின். அடுத்து முதுமொழி காஞ்சி வாழ்க்கையின் நிலையாமை பற்றி கூறுகிறது. நாலடியாரின் மற்றொரு பெயர் வேளாண் வேதம். ஏலாதி கூறும் 6 மருந்து பொருட்களாவன ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பூ, மிளகு, திப்பிலி, சுக்கு. பொற்கொடி ஆயகலை 64 கற்றான். இவ்வாக்கியம் எவ்வகை வினை சார்ந்தது? எவ்வினை அப்படின்னா தன்வினை. கற்றால் அப்படிங்கிறது தன்வினை, கற்பித்தால் அப்படிங்கிறது பிறவினை. இதில் கற்றால் வந்திருக்கு, அதனால் இது தன்வினை. பொருந்தாத தொடரை கண்டறிக. அஞ்சாமை, துஞ்சாமை. எதிர்ப்பதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. பொருந்தாதது அதனால். மீதி எல்லாத்துக்கும் நேரான ஆன்சர் கொடுத்தாங்க. ஒருத்தார் அப்படின்னா பொறுத்தார், அறிவுடையார் அப்படின்னா அறிவிலார், வையார் அப்படின்னா வைப்பர், அஞ்சாமை அப்படின்னா துஞ்சாமை. இதுதான் ஆன்சர். காமராசின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் எந்த நாளாக கொண்டாடுகிறோம்? கல்வி வளர்ச்சி நாள். நன்மை என்பது பண்பு பெயர். நாட்டூதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று பாடத் தொடங்கிய புலவர் யார்? ஆன்சர் சி இளங்கோவடிகள். கண்ணகியின் வரலாற்றை சீத்தலை சாத்தனார் மூலம் அறிந்த இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டூதும் யாம் ஊர் பாட்டுடை செயல் என்று கூறினார். தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யார்? தேவநேய பாவாணர். நிகண்டுகளில் மிக பழமையானது சேந்தன் திவாகரம். திவாகர நிகண்டு என்னும் நூல் கிபி 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திவாகர் முனிவரால் இயற்றப்பட்டது. அக்காலத்தில் இருந்த சேந்தன் எனும் அரசனின் வேண்டுகோளுக்கு இணங்க இயற்றப்பட்டதால் இந்நூல் சேந்தன் திவாகரம் எனப்படுகிறது. தமிழில் இன்றுள்ள நிகண்டுகளில் இதுவே காலத்தால் முந்தையது. சூடாமணி நிகண்டு 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மண்டல பொருடர் எனும் சமண முனிவரால் இயற்றப்பட்டது. பொருளறிந்து பொருத்துக. ஓ அப்படிங்கிறது நீர் தாங்கும் பலகை. மா அப்படிங்கிறது திருமகள். கா அப்படிங்கிறது சோலை. தீ அப்படிங்கிறது கோபம். முருகு பொருநராறு 12 முல்லை. இத்தொடரில் 12 என்ற தொடரால் குறிக்கப்படும் நூல்கள் எவை? சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை. 10 பாட்டு எவை என விளக்கும் வெண்பா. இதுதான் அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்குது. இப்பாடலில் முருகு என்பது திருமுருகாற்றுப்படை, பெருநராறு என்பது பொருநராற்றுப்படை, 12 என்பவை சிறுபானாற்றுப்படை மற்றும் பெரும்பானாற்றுப்படை. கடாம் என்பது மலைபடு கடாம் ஆகியவற்றை குறிக்கின்றன. மேலும் மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை ஆகியவை 10 பாட்டு நூல்களாகும். அகராதி என்னும் சொல்லை முதலாக கையாண்டவர் யார்? திருமூலர். பொறுத்துக. ஃபேன்ஃபேர் அப்படிங்கிறது நாகரிகம். ஃபேன்ஃபேர் அப்படிங்கிறது எக்கால முழக்கம். ஃபேங்கிள் அப்படிங்கிறது நாகரிகம். ஃபேன்டெயில் அப்படிங்கிறது வீட்டுப்புறா. ஃபேசைல் அப்படிங்கிறது இணக்கமுள்ள. திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார்? 1886. ஜி போப் அவர்கள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 1886 வெளியிட்டார். வருக என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. வியங்கோல் வினைமுற்று. க, இய, இயர் என்ற விகுதிகள் பெற்று வரும் சொற்கள் வியங்கோல் வினைமுற்றாகும். பொருந்தாத தொடரை குறிப்பிடுக. களம்பகம் 18 உறுப்புகள். சிற்றிலக்கியங்கள் 96. பிள்ளைத்தமிழ் 10 பருவங்கள். பரணி 100 தாளிசை. இதுதான் தவறு. 2 அடி தாளிசையால் பாடப்படுவதுதான் பரணி இலக்கியமாகும். பின்வரும் தொடர்களில் ராமலிங்க அடிகளார் கூறியவை வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அளிக்காதே. இதுதான் ராமலிங்க அடிகள் சொன்னது. பி ஆன்சர் பி.
முதல் ஆப்ஷன், நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன்னு சொன்னது திருவிக்க. வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதேன்னு சொன்னது ராமலிங்க அடிகளார். பெண்களே சமூகத்தின் கண்கள்னு சொன்னது ஈவேரா. சமத்துவத்தின் மறுபெயரே மனிதநேயம்ங்கிறது அம்பேத்கர். பின்வரும் சொற்களுக்கு குற்றியல் உகரம் அல்லாத சொல்லை கண்டறிக. ஆன்சர் சி, மடு. மார்பு, வரகு, மாசு குற்றியல் உகரங்கள். மடு அப்படிங்கிறது முச்சியல் உகரம். மீதி இருக்கிற 3 ஆப்ஷனும் குச்சியல் உகரம். மடுங்கிறது மற்றும் முச்சியல் உகரம். சித்துக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 8. சித்துக்களின் எண்ணிக்கை அனிமா, மகிமா, லஹிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம். அனிமா அப்படிங்கிறது அணுவை போல் சிறிதான தேகத்தை அடைதல். மகிமா அப்படிங்கிறது மலையை போல் பெரிய தேகத்தை அடைதல். லஹிமா அப்படிங்கிறது காற்றை போல் லேசாக மாறுதல். கரிமா அப்படிங்கிறது மலைகளாலும் காற்றாலும் அசைக்க முடியாத அளவு கனமாக இருத்தல். பிராப்தி அப்படிங்கிறது மனத்தினால் நினைத்த யாவற்றையும் அடைதல். பிராகாமியம் அப்படிங்கிறது தன் உடலை விட்டு பிற உடலில் உட்புகுதல். ஈசத்துவம் அப்படிங்கிறது நான்முகன் முதலான தேவர்களிடத்தும் தன் ஆணையை செலுத்துதல். வசித்துவம்ங்கிறது அனைத்தையும் தன் வசப்படுத்தல். அடுத்து அடி வரையறை அறிந்து சரியான விடையை குறிப்பிடுக. ஆன்சர் ஏ, 3 முதல் 6. ஐங்குறு நூறு 3 முதல் 6, அதாவது குறுந்தொகை 4 முதல் 8, நற்றிணை 9 முதல் 12, அகநானூறு 13 முதல் 31. அப்போ வருஷப்படி எழுதணும். ஃபஸ்ட்டு ஐங்குறு நூறு, அடுத்து குறுந்தொகை, அடுத்து நற்றிணை, அடுத்து அகநானூறு. இந்த வருஷப்படி இருக்கிறது எதுவுமே ஐங்குறு நூறு, குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு. இதுதான் அடிவரையை பொறுத்து சரியான விடை. தன்வினையை தேர்ந்தெழுதுக. அப்பூதி அடிகள் நான்மறை கற்கவில்லை. அப்பூதி அடிகள் நான்மறை கற்பித்தார். அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார். அப்பூதி அடிகள் நான்மறை கற்றாரா? ஆன்சர் சி, அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார். அப்பூதி அடிகள் நான்மறை கற்கவில்லை எதிர்மறை வாக்கியம். அப்பூதி அடிகள் நான்மறை கற்பித்தார் பிறவினை வாக்கியம். அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார் தன்வினை வாக்கியம். அப்பூதி அடிகள் நான்மறை கற்றாரா வினா வாக்கியம். பட்டியல் 1, பட்டியல் 2. பேதையர் நட்பு தேய்பிறை. பண்புடையார் தொடர்பு நவில்தோறும். அறிவுடையார் நட்பு வளர்பிறை. இடுக்கண் களையும் நட்பு உடுக்கை இழந்தகை. விளக்கம். பேதையர் நட்பு தேய்பிறை போல் தேய்ந்து போகும் தன்மையுடையது. அறிவுடையார் நட்பு வளர்பிறை போல் வளரும் தன்மையுடையது. பண்புடையார் நட்பு நூலின் நற்பொருள் கற்க கற்க இன்பம் தருவதை போன்றது. உடை நெகிழ்ந்தவனது கை உடனே உதவி மானத்தை காப்பது போல நண்பனுக்கு துன்பம் வந்தால் அப்பொழுதே சென்று துன்பத்தை விரைந்து நீக்குவதுதான் சிறந்த நட்பு. ஆயிடை அணங்கின் கற்பும் ஐய நின்னர்தும் செய்ய தூய நல்லறனும் என்றிங்கினையான் தொடர்ந்து காப்ப. இவ்வரிகளில் சீதையை அழியாமல் காப்பாற்றியவை எவை என குறிப்பிடப்பட்டுள்ளது? கற்பும் அருளும். வளன் என்ற சொல்லால் குறிக்கப்படுபவர் யார்? சூசையப்பர். தேம்பாவணியில் வளன் என்று குறிப்பிடப்படுபவர் சூசையப்பர் ஆவார். இந்நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பரை பாட்டுடை தலைவனாக கொண்டது இந்நூல். யோசேப்பு என்னும் சூசே என்னும் ஒளிபெயர்க்கப்பட்ட ஜோசப் என்னும் பெயரை வீரமாமுனிவர் வளன் என்று தமிழ் படுத்தியுள்ளார். கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள் ஆழி, ஆர்கலி, பௌவம். கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள் ஆழி, ஆர்கலி, முன்னீர், வாரணம், பௌவம், பறவை, புணரி, அம்பி, பரிசல், புனை. புனைங்கிறது படகு. பொருத்தமான விடையை கண்டறி. தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் இராமாயணமும் குறளும். தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் க அப்படின்னா கம்பராமாயணம், தி அப்படின்னா திருக்குறள். மேற்கொண்ட கூற்றினை கூறியவர் செல்வ கேசவராய முதலியார் ஆவார். இந்த தமிழுக்கு கதி என்று போற்றியது யார் அப்படின்னா, இந்த கூற்றை கூறியது யார் அப்படின்னா செல்வ கேசவராய முதலியார். கண் வனப்பு அப்படிங்கிறது கண்ணோட்டம். என் வனப்பு இன்துணையாம். பண் வனப்பு கேட்டார் நன்றென்றல். கால் வனப்பு செல்லாமை. சிறுபஞ்ச மூலம். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல். கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. காளியாசன். இது சிறுபஞ்ச நூல். ஆட்சப்படுத்தல் என்பதன் பொருள் வழிகாட்டுதல். ஆட்சப்படுத்துதல், வழிகாட்டுதல்.
10 பாட்டு நூல்களுள் திருமுருகாற்றுப்படை, பொருநாராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தாராற்றுப்படை, மலைபடுகடாம் ஆகிய நூல்கள் மன்னரிடம் பரிசில் பெற்ற ஒருவர் மற்றவரை மன்னரிடம் ஆற்றுப்படுத்துவதற்காக, அதாவது வழிகாட்டுவதாக அமைந்துள்ளன. ஐஞ்சிறுகாப்பியம். இவற்றில் பொருந்தாத நூலை கண்டறி. ஐஞ்சிறுகாப்பியங்கள் பொருந்தாதது ராவண காப்பியம். ஐஞ்சிறுகாப்பியங்கள் என்ன அப்படின்னா சூளாமணி, நீலகேசி, உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம். புல் அப்படிங்கிறது புல்ங்கிறது அன்னம், குளவு அப்படிங்கிறது விலங்கும், மேலி அப்படிங்கிறது கலப்பை, ஒல்லை அப்படிங்கிறது விரைவு. பொருந்தாத இணையை கண்டறிக. ஆன்சர் சி. மிஸ்லே அப்படின்னா தவறான சொல். மிஸ்லே அப்படின்னா தவறான இடத்தில் வைத்தல். வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேர்ச்சொல் எது அப்படின்னா வாள். வாள் அப்படிங்கிறது வேர்ச்சொல். இதில் வாழ்த்திய அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது பெயரச்சம். வாழ்த்துதல் அப்படிங்கிறது தொழில் பெயர். வாழ்த்தி அப்படிங்கிறது வினையச்சம். பின்வரும் இரண்டினும் பொருள் பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. கலை, களை. இந்த கலை அப்படின்னா வேய், இந்த கலை அப்படின்னா சீலை. சரியான பொருள் தருக. இந்து அப்படிங்கிறது நிலவு. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என கூறியவர் மு. வரதராசனார். மயில். உரிய மரபு சொல்லை எழுதுக. அகவும். மயில் அகவும். காகம். இதில் கொடுத்துருக்க கரையும் அப்படிங்கிறது காகம் கரையும், ஆந்தை அலரும், யானை பிளிரும், மயில் அகவும். வந்தான் என்னும் வினைமிச்சு டேஸ் என வினையாளனையும் பெயராய் வரும். வந்தவன். வந்தான் எனும் வினைமுற்று வந்தவன் எனும் வினையாளனையும் பெயராய் வரும். வருவான் அப்படிங்கிறது எதிர்கால வினைமுற்று. வந்தான் வாரான் அப்படிங்கிறது எதிர்மறை வினைமுற்று. வந்தவன் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். வந்த அப்படிங்கிறது பெயரற்ற. ஆசிரியப்பாவின் ஈச்சு சீர் டேஸ் முடிவது சிறப்பு. ஆசிரியப்பாவின் ஈச்சு சீர் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. ஆசிரியப்பாவின் ஈச்சடியின் ஈச்சு சீர் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு எனினும் ஓ, இ, ஆய், என், ஐ ஆகிய ஓசைகளில் முடியும். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் கீழ்காணும் விடைகளில் சரியான விடை எது? மோனை மட்டும் வந்துள்ளது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஆன்சர் சி. தரங்கம், திப்பம், தையல், தோடு. பொறுத்துக. புலவர் நூல். உமறு புலவர் முதுமொழி மாலை. கம்பர் நரி விருத்தம். திருத்தக்க தேவர் கம்பர் சிலை எழுபது. திருத்தக்க தேவர் நரி விருத்தம். வீரமா முனிவர் தொன்னூல் விளக்கம். உருமிட துதுவா உவர்நிலம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. இதுதான் அந்த பாடல். அருகுல துகத்து மகள் வயர் பொழிந்தும் உருமிட துதுவா துவர்நல மூட்டியும். இந்த பாடல் இதில் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ளது. இது யாருடையது அப்படின்னா பரணர். மேற்கண்ட பாடல் வையாவி கோப்பெரும் பேகன் எனும் குறுநில மன்னனை பரணர் புகழ்ந்து பாடியதாகும். திருவிக்க எந்த நாளிதழ் ஆசிரியராக பணியாற்றினார்? தேசபக்தன். திருவிக்க தேசபக்தன் என்ற பத்திரிகையில் 2.5 ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்தார். பின்னர் திராவிடன், நவசக்தி ஆகிய பத்திரிகைகளும் ஆசிரியராக பணிபுரிந்தார். பொறு எனும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் பொறுத்தவர். பொறு அப்படிங்கிறது வேர்ச்சொல், பொறுத்து அப்படிங்கிறது வினையச்சம், பொறுத்தவர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர், பொறுத்தான் அப்படிங்கிறது வினைமுற்று, பொறுத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு என கூறியவர் யார்? தாயுமானவர். மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல விரிவடைந்து. இப்பாடலில் கீழ்வரும் விடைகளில் பொருந்தாததை சுட்டுக. அடி மோனை. அம்பேத்கர் எந்த ஆண்டு கல்விக் கழகத்தை தோற்றுவித்தார்? 1946. 1946ஆம் ஆண்டு மும்பையில் அம்பேத்கர் மக்கள் கல்விக் கழகத்தை தொடங்கினார். கலையுரைத்த கற்பனையை நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என பாடியவர் வள்ளலார். பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்களில் ஒன்று ஏறி இல்லாமல் என்று பெரியார் கூறுகிறார். சொத்துரிமை. திருவிக்க பிறந்ததுள்ளம் என்ற ஊர் தற்பொழுது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. துள்ளம் என்ற ஊர் இப்பொழுது எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னா தண்டலம். கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலைக்கு பெயர் ராணி மங்கம்மாள்.
உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது பெரிய புராணம். பெரிய புராணத்தின் முதல் செய்யுள் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். இது யாருடையது அப்படின்னா சேக்கிழார். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். வீடு, வீண், வீதி, வீழ்ச்சி. எடு என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சம் எடுத்து. எடு என்னுங்கிறது வேர்ச்சொல். எடுத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். எடுத்தான் அப்படிங்கிறது வினைமுற்று. எடுத்த அப்படிங்கிறது பெயர் எச்சம். எடுத்து அப்படிங்கிறது வினை எச்சம். ஞால் என்பதற்கு டேஸ் என்பது பொருள். ஞால் என்பதற்கு தொங்குதல் என்று பொருள். ஞால் என்ற சொல் தொங்குதல் என்ற பொருளில் வருவதால் எந்த பற்று கோடுமின்றி அண்டவெளியில் தொங்குகின்ற உலகத்திற்கு ஞாலம் என்றும் தமிழர்கள் பெயரிட்டனர். வள்ளுவனை பெற்றதார் பெற்றதை புகழ் வையகமே என பாடியவர் பாரதிதாசன். விடைக்கேற்ற வினாவை தேர்க. அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் அப்படிங்கிறது விடைக்கேற்ற வினா அமைக்கணும். எதனால் ஐவர் ஆனார்கள்? தமிழ் எழுத்துக்களில் ஒரு நல்ல சீர்திருத்தத்தினை கொணர்ந்தவர் யார்? வீரமாமுனிவர். முற்காலத்தில் எகர உகர குற்றெழுத்தலும் வேறுபாடின்றி காணப்பட்டன. இப் என்பது குற்றெழுத்துக்கள். கே பே என்ற புள்ளி இல்லாத எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். வீரமாமுனிவர் கே பேங்கிறது குறில் எனவும் கே பே என்கிறதை நெடில் என எழுதும் முறையை கொண்டு வந்தார். இம்மென்னும் முன்னே எழுநூறும் எண்ணாரும் அம்மென்றால் 1000 பாட்டும் பாடவல்ல ஆசுகவி யார்? காளமேக புலவர். ஆசுகவி என்பவர் பாடு என்று கூறியவுடன் பாடுபவர். தவறான குச்சை தேர்வு செய்க. இதில் எது தவறானது அப்படின்னா ஆன்சர் சி. கருவினும் கருவாய் பெருந்தவம் புரிந்த கருத்தனை பொருந்துதல் கருத்தே. எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. இது யார் கூறியது அப்படின்னா கிருஷ்ணபிள்ளை கிடையாது, சீரா புராணம். மீதி இருக்கிறது எல்லாமே சரியான கூற்று. மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழ்க்கில்லை ஆண்டாள். வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன். குலசேகர ஆழ்வார். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி. யாருடையது? மாணிக்க வாசகர். கருவினும் கருவாய் பெருந்தவம் புரிந்த கருத்தனை பொருந்துதல் கருத்தே. இது யாருடையது அப்படின்னா உமர் புலவருடையது. அடுத்து பொறுத்துக. ஊ அப்படிங்கிறது ஊன். ஐ அப்படிங்கிறது தலைவன். நோ அப்படிங்கிறது துன்புறு. தே அப்படிங்கிறது கடவுள். சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம். மணிமேகலை சீர்திருத்த காப்பியம். சீவக சிந்தாமணி வருணை காப்பியம். குண்டலகேசி சொற்போர் காப்பியம். சரஸ்வதி என்ற சித்தர்கள் எதனை குறிப்பிடுகின்றன? வல்லாரை கீரை. தமிழ் படித்தால் எது பெருகும்? அறம். அடுத்து கேம்பர் அப்படிங்கிறது கற்பூரம். சைட் அப்படிங்கிறது சலசலப்பு. சாஸ் அப்படிங்கிறது கலவரம். கேனர்ட் அப்படிங்கிறது பொய்க்கதை. நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வியும் ஒருங்கே அமையப்பெற்ற காப்பியம் எது? மனோன்மணியம். மருகி என்பது யாரை குறிக்கும்? மருமகள். பாரதியின் படைப்பில் இசையின் பெருமை பேசும் நூல் எது? குயில் பாட்டு. புது நெறி கண்ட புலவர் என்று போற்றப்பட்டவர் ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார் புது நெறி கண்ட புலவர் என போற்றியவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளாரை புது நெறி கண்ட புலவர் என போற்றியவர் பாரதியார். அன்பிலார் அப்படிங்கிறது எல்லாம் தமக்குரியர். அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு ஈனும் ஆர்வமுடைமை. அன்பின் வலியது உயர்நிலை. கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களின் எண்ணிக்கை 96. கம்ப ராமாயணத்தில் கம்பர் 96 ஓசை வகைகளை கையாண்டுள்ளார். வரமிகு கம்பன் சொன்ன வண்ணமும் 96 என்ற கணக்கீடு உள்ளது. பண்ணோடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல் தேவாரம். பொருந்தாத தொடரை கண்டறி. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதுதான் பொருந்தாத தொடர். ஏனைய மூன்றும் திருவள்ளுவரின் கூற்றுகளாகும். இது புறநானூறுடையது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாராங்குது கணியன் பூங்குன்றானுடையது. அடக்கம் அமரவள் உய்க்குங்குது திருவள்ளுவர். கற்க கசடார திருவள்ளுவர். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் திருவள்ளுவர். கூற்று கூறியவர் தேரா மன்னன் செப்புவது உடையேன் கண்ணகி. தீயும் கொல்லா தீவினை யாட்டியேன் ஆதிரை. சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக்குக மணிமேகலை. சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவான் கோவலன். 63 தனியடியார் வரலாற்றை கூறும் நூல் இது பெரிய புராணம். பொருத்தமான பழமொழியை கண்டறி. கச்சாரே கச்சாரே காமுறுவர்
இதில் பாம்பும் அறியும் பாம்பின் கால், இதுதான் ஆன்சர். செழுங்கனி தீஞ்சுவை என்ற சொற்றொடர் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது? செழுங்கனி தீஞ்சுவை அப்படிங்கிறது பிரித்தெழுதுக. செழுமை ப்ளஸ் கனி ப்ளஸ் தீம் ப்ளஸ் சுவை. செழுமை ப்ளஸ் கனிங்கிறது பண்பு பெயர் புணர்ச்சி. ஈறு போதல் விதிப்படி மை விதி கெட்டு செழு ப்ளஸ் கனி என்றானது. இனம் மிகல் விதிப்படி வரும் மொழியின் முதலெழுத்திற்கு இனமான இங் தோன்றி செழுங்கனி என்றானது. தீம் ப்ளஸ் சுவை மெய்யீச்சு புணர்ச்சி. முன்னிலை மெய்த்திருதல் என்ற விதிப்படி வருமொழி முதலில் வந்த வல்லினத்திற்கு சு இனமான நகரமாக தெரிந்து தீஞ்சுவை என்றானது. முடியினன் என்ற சொல்லுக்கு ஏற்ற எதிர்ச்சொல் எது? முடியினன் அப்படிங்கிறது நிறுத்தினான். முடியினான் என்பது செலுத்தினான் என்பது பொருளாகும். எனவே நிறுத்தினான் என்பது எதிர்ச்சொல்லாகும். வையகமெல்லா மெமதென்றெழுதுமே என்ற புகழ்ச்சிக்குரிய மன்னன் யார்? பாண்டியன். முத்தொள்ளாயிரம் என்ற நூல் சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி புகழ்ந்து பாடுவதாகும். பாண்டிய மன்னனின் சிறப்பு நெருங்கி அமைந்த இலை போன்ற வடிவிலான வேலையுடைய பாண்டிய மன்னனின் யானையானது பகை மன்னரின் அகன்ற மார்பினை ஓலையாக கொண்டு தன் கூறிய தந்தத்தினை எழுத்தாணியாக்கி செல்வம் நிலைத்த உலகமெல்லாம் எம் பாண்டியருக்கு உரியது என எழுதியது. ஆன்சர் பி. 1, 2 சரி. நீ ப்ளஸ் ஐ நின்னை, நீ ப்ளஸ் அது நினது. நீ ப்ளஸ் ஐ நின்னை உன்னை, நீ ப்ளஸ் அது நினது உனது, நீ ப்ளஸ் ஆள் நின்னால் உன்னால், நீ ப்ளஸ் கூ நினக்கு உனக்கு. ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொக்கொக்க கூம்பும் பருவத்து. ஆன்சர் ஏ காத்திருத்தல். சினைப்பெயரை தேர்ந்தெழுதுக. இதில் சினைப்பெயருங்கிறது மூக்கன். மணக்குகை இலக்கண குறிப்பு எழுதுக. உருவகம். உருவகம் அப்படிங்கிறது ஓமைக்கும் பொருளுக்கும் வேறுபாடின்றி உமையினையே பொருளாக கூறுவது உருவகம் ஆகும். இன்ப வெள்ளம், அடிமலர், மணக்குகை இது எல்லாமே உருவகம். சான்று. உளமணைய தன்னிழித்தாய் உருவேனில் பரிவக்கற்று. உருவேனில் இலக்கணம் தேர்ந்தெடுத்துக. உருவேனில் அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர். சால, உரு, தவ, நனி, கூ, களி, கடி, மா போன்றவை உரி சொற்றொடர்களாகும். உருவேநீர் அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர். கீழ்காணும் தொடர்கள் எத்தொடர் சரியானது? ஆன்சர் சி. இசைக்குயில் சரோஜினி நாயுடு. இசைக்குயில் சரோஜினி நாயுடு. புதுநெறி கண்ட புலவர் வள்ளலார் ராமலிங்க அடிகளார். சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம். இசைக்குயில் சரோஜினி நாயுடு. கவிக்கோ அப்துல் ரகுமான். இதில் சரியானது 1 மட்டும்தான். இசைக்குயில் சரோஜினி நாயுடு.